கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ஏசாயா 19ஆம் அதிகாரத்தில் எதின் பாரம் கூறப்பட்டுள்ளது? எகிப்து. கர்த்தர் எதின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார்? வேகமான மேகத்தின் மேல். கர்த்தருக்கு முன்பாக குலுங்குவது எது? எகிப்தின் விக்கிரகங்கள். எகிப்தின் எது தனக்குள்ளே கரைந்து போகும்? இருதயம். கர்த்தர் எகிப்தியரை யாரோடே போர் கலக்க பண்ணுவார்? எகிப்தியரோடே. எகிப்தில் சகோதரனோடே யுத்தம் பண்ணுபவன் யார்? சகோதரன். எகிப்தில் சிநேகிதனோடே யுத்தம் பண்ணுபவன் யார்? சிநேகிதன். பட்டணத்தோடே எது யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் செய்வார்? பட்டணம். ராஜ்யத்தோடே எது யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் செய்வார்? ராஜ்யம். எகிப்தியர்களுக்குள் சோர்ந்து போவது எது? எகிப்தியருடைய ஆவி. கர்த்தர் யாருடைய ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவார்? எகிப்தியருடைய ஆலோசனையை. எகிப்தியருடைய ஆலோசனையை கர்த்தர் மூழ்கி போக பண்ணும்போது அவர்கள் யாரை தேடுவார்கள்? விக்கிரகங்கள், மந்திரவாதிகள், சன்னதக்காரர் மற்றும் குறி சொல்லுகிறவர்கள். கர்த்தர் எகிப்தியரை யார் கையில் ஒப்புவிப்பார்? கடினமான அதிபதியின் கையில். எகிப்தியரை யார் ஆளுவான் என்று கர்த்தர் கூறினார்? கடூரமான ராஜா. எகிப்தில் எவைகள் குறைந்து போம்? கடலின் தண்ணீர்கள். எகிப்தில் வற்றி வறண்டு போவது எது? நதி. எகிப்தில் எவைகளை திருப்பி விடுவார்கள்? ஆறுகள். எகிப்தில் எவைகள் வெறுமையாகி வறண்டு போம்? அரணிப்பான அகழிகள். எகிப்தில் வாடி போகிறவை எவை? கொறுக்கையும் நாணலும்.
மடலுள்ள செடிகள் எங்கு இருக்கும்? நதியோரத்திலும் நதிமுகத்திலும். சோதனை கேள்வி 1. எது தனக்குள்ளே கரைந்து போகும்? எகிப்தின் இருதயம், எகிப்தின் மலைகள், எகிப்தின் பொக்கிஷங்கள், எகிப்தின் சிங்காசனம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எகிப்தில் நதியோரத்திலும் நதிமுகத்திலும் இருக்கிற எவைகள் உலர்ந்து போம்? மடலுள்ள செடிகள். எங்கே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போம்? எகிப்தின் நதி அருகே. எது பறக்கடிக்கப்பட்டு இல்லாதே போம்? எகிப்தின் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும். எகிப்தில் பெருமூச்சு விடுபவர்கள் யார்? மீன் பிடிக்கிறவர்கள். எகிப்தில் எங்கே தூண்டில் போடுகிறவர்கள் துக்கிப்பார்கள்? நதியில். எகிப்தில் எங்கே வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள்? தண்ணீர்களின் மேல். எவைகளை பக்குவப்படுத்துகிறவர்கள் எகிப்தில் நாணுவார்கள்? மெல்லிய சணல். எவைகளை நெய்கிறவர்கள் எகிப்தில் நாணுவார்கள்? சல்லாக்களை நெய்கிறவர்கள். எகிப்தில் எவைகளை கூலிக்கு அணை கட்டுகிறவர்களுடைய அணைக்கட்டுகள் உடைந்து போம்? மீன் வளர்க்கிற குளங்களை. எந்த பட்டணத்தின் பிரபுக்களானவர்கள் மூடர்கள்? சோவான் பட்டணம். எகிப்தில் யாருடைய ஆலோசனை மதியீனமாயிற்று? பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை. பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரர் தங்களை யாருடைய புத்திரன் என்று கூறினார்கள்? ஞானிகளின் புத்திரன். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரர் தங்களை யாருடைய குமாரன் என்று கூறினார்கள்? பூர்வ ராஜாக்களின் குமாரன். உன் டேஷ் எங்கே? ஞானிகள். யார் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை பார்வோனின் ஞானிகள் தெரிவிக்கட்டும் என்று கர்த்தர் கூறினார்? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை யார் அறிந்து கொள்ளட்டும் என்று கர்த்தர் கூறினார்? பார்வோனின் ஞானிகள். எந்த பிரபுக்கள் மூடரானார்கள்? சோவான் பிரபுக்கள். எதின் பிரபுக்கள் மோசம் போனார்கள்? நோப்பின் பிரபுக்கள்.
சோவான் மற்றும் நோப்பின் பிரபுக்கள் எவர்களை வழி தப்ப பண்ணுகிறார்கள்? எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும். கர்த்தர் எகிப்தின் நடுவில் எதை வரப்பண்ணினார்? தாறுமாறுகளின் ஆவியை. சோதனை கேள்வி 2. எகிப்தியர்களை யார் ஆளுவான்? கடூரமான ராஜா, பாபிலோனியர்கள், பிள்ளைகள், ஸ்திரீகள்? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறவர்கள் யார்? சோவான் மற்றும் நோப்பின் பிரபுக்கள். வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறவன் யார்? வெறியன். சோவான் மற்றும் நோப்பின் பிரபுக்கள் எகிப்தை யாரை போல தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள்? வெறியனை போல. எகிப்தில் எவையெல்லாம் செய்யும் வேலை ஒன்றுமிராது? தலை, வால், கிளை, நாணல். எங்கே தலையாகிலும் வாலாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றுமிராது? எகிப்தில். அக்காலத்தில் எகிப்தியர் எவர்களைப் போல் இருப்பார்கள்? பெண்டுகளைப் போல். பெண்டுகளைப் போலிருக்கிறவர்கள் யார்? எகிப்தியர். எகிப்தியர் தங்கள் மேல் யார் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சு நடுங்குவார்கள்? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் எகிப்தியருக்கு விரோதமாய் நிர்ணயித்து கொண்டது என்ன? ஆலோசனை. சேனைகளின் கர்த்தரின் ஆலோசனை நிமித்தம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருப்பது எது? யூதாவின் தேசம். தனக்குள் எதை நினைக்கிறவன் எவனும் திடுக்கிடுவான். சேனைகளின் கர்த்தர் எகிப்தியர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்து கொண்ட ஆலோசனையை. எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் எந்த பாஷையை பேசும்? கானான் பாஷையை. கானான் பாஷையை பேசும் எகிப்தின் 5 பட்டணங்கள் யாரை முன்னிட்டு ஆணையிடும்? சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு. கானான் பாஷையை பேசும் எகிப்தின் 5 பட்டணங்களில் எத்தனை பட்டணம் நிர்மூலமான பட்டணம் எனப்படும்? 1. எகிப்தின் தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு உண்டாயிருப்பது என்ன? ஒரு பலிபீடம். எகிப்தின் எல்லை அருகே கர்த்தருக்கு உண்டாயிருப்பது என்ன? ஒரு ஸ்தம்பம். எகிப்து தேசத்திலே
கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருப்பது எது? பலிபீடமும் ஸ்தம்பமும். எவர்களின் நிமித்தம் எகிப்தியர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள்? ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம். கர்த்தர் எகிப்தியரை எவர்களை அனுப்பி விடுவிப்பார்? ஒரு இரட்சகன், ஒரு பலவான். எகிப்தியருக்கு அறியப்படுபவர் யார்? கர்த்தர். சோதனை கேள்வி 3. நதிகளுக்கு என்ன நடக்கும்? அவை நிரம்பி வழியும், அவை வறண்டு விடும், அவை இரத்தமாக மாறும், அவை வழி மாறிச் செல்லும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எகிப்தியர் கர்த்தரை அறிந்து அவருக்கு எவைகளோடு ஆராதனை செய்வார்கள்? பலிகளோடும் காணிக்கைகளோடும். கர்த்தருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்கிறவர்கள் யார்? எகிப்தியர். எகிப்தியர் கர்த்தருக்கு எவைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள்? பொருத்தனைகளை. கர்த்தர் எகிப்தியரை எதினால் அடிப்பார்? வாதையினால். எகிப்தியரை வாதையினால் அடிப்பவர் யார்? கர்த்தர். கர்த்தர் யாரை அடித்து குணமாக்குவார்? எகிப்தியரை. எகிப்தியர் யாரிடத்தில் மனம் திரும்புவார்கள்? கர்த்தரிடத்தில். கர்த்தர் எகிப்தியரின் எதை கேட்டு அவர்களை குணமாக்குவார்? விண்ணப்பத்தை. எகிப்திலிருந்து எங்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும்? அசீரியாவுக்கு. எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற எது உண்டாயிருக்கும்? பெரும் பாதை. அசீரியர் எங்கு வருவார்கள்? எகிப்துக்கு. எகிப்தியர் எங்கு வருவார்கள்? அசீரியாவுக்கு. அசீரியரோடும் கூட ஆராதனை செய்பவர்கள் யார்? எகிப்தியர். அசீரியர் எங்கே போய் ஆராதனை செய்வார்கள்? எகிப்துக்கு. எகிப்தியர் எங்கே போய் ஆராதனை செய்வார்கள்? அசீரியாவுக்கு. எகிப்தோடும் அசீரியாவோடும் பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாயிருப்பது எது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும்
பூமியின் நடுவில் எத்தனையாவதாக ஆசீர்வாதமாயிருக்கும்? மூன்றாவதாக, கர்த்தர் எகிப்தியரை யார் என்று கூறினார்? தன் ஜனம். கர்த்தர் யாரை தன் ஜனம் என்று கூறினார்? எகிப்தியரை. கர்த்தர் அசீரியரை யார் என்று கூறினார்? தன் கரத்தின் கிரியை. சோதனை கேள்வி 4. எகிப்தியருக்கு எது பயங்கரமாயிருக்கும்? அவர்கள் நிழல், அவர்கள் குழந்தைகள், யூதாவின் தேசம், பாபிலோனியர்? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் யாரை தம் கரத்தின் கிரியை என்று கூறினார்? அசீரியர். கர்த்தர் யாரை தம் சுதந்திரம் என்று கூறினார்? இஸ்ரவேலரை. எவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார்? எகிப்தியர், அசீரியர் மற்றும் இஸ்ரவேலர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து வழிநடத்துவாராக. நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து, பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். எகிப்தியராகிய என் ஜனமும், அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும், இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.